வணக்கம். நம்ம வந்து டிஎன்எஸ்எஃப்ல போலீஸ் எக்ஸாம் கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் பேஸில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகளும் கூட. ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் எத்தனாவது பெரிய மாநிலமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து 6வது பெரிய மாநிலமாக உள்ளது. இப்போ முதல் மாநிலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் யூபின்னு போடுறேன். ஓகேவா? அதில் எது மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அப்படின்னு கூட கேட்கலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீகார். அதுதான் மக்கள் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து வெஸ்ட் பெங்கால் வரும். ஓகேவா? இது வந்து ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மாற்றி போட்டுறக்கூடாது. அப்போ தமிழ்நாடு வந்து எத்தனாவது மக்கள் அடர்த்தி மாநிலம்னா 5வது மக்கள் அடர்த்தி மாநிலம். ஓகேவா? இப்போ இதுக்கு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்க விட்டது வந்து நமக்கு வந்து எத்தனாவது பெரிய மாநிலம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி 6வது பெரிய மாநிலம். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பார்த்துடலாம். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்க. இப்படி இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் எம்எஸ் சாமிநாதன், மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வெறுமனையாக பசுமை புரட்சியின் தந்தைன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, நார்மன் போர்லாக். இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியாவோட பசுமை புரட்சின்னு கேட்டால் மட்டும்தான் எம்எஸ் சுவாமிநாதன். மற்றபடி வெறுமனையாக கேட்டிருந்தாங்கன்னா நார்மன் போர்லாக். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா மூணாவது கொஸ்டின் பாருங்கள். 1923ஆம் ஆண்டு முதல் இந்திய மே தினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா மா சிங்காரவேலர். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். மா சிங்காரவேலர் தான் முதல்ல இந்தியாவோட மே தினத்தை வந்து சென்னையில் வந்து நடத்தியிருப்பார் 1923. ஓகேவா? எப்போன்னு எந்த வருடம் கூட கேட்கலாம். 1923 கூட இது ஆப்ஷன்லேருந்து கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நாலாவது கொஸ்டின் பாருங்கள். பெரியார் எந்த வருடம் இறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் 24, 1973 இஸ் த கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. அந்த டேட்டை முதற்கொண்டு சொன்னோம்னா 24 டிசம்பர் 1973 தன்னோட 94வது வயசில் வந்து தவறியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். 5வது கொஸ்டின் பாருங்கள். தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சியை முன்மொழிந்த முன்னோடி அரசியல் சிந்தனையாளர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்என் ராய். ஆப்ஷன் ஏ. தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. சென்னை வாழ் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதில் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். 1852. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். 7வது கொஸ்டின் பாருங்கள். சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. 1857 இஸ் த கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? கொஸ்டின் பாருங்கள். நீதி கட்சியின் முதல் தலைவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா சுப்பராயலு அவர்கள். 1920 அவங்க தான் ஃபஸ்ட்டு முதல் தலைவராக வந்திருப்பாங்க. பொப்புலி ராஜா வந்து அதுக்கடுத்து வந்தவங்க. ஓகேவா? பிடி ராஜன்றது நீதி கட்சியில் அங்கமாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? தியாகராஜ செட்டியாரும் அவங்களும் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க அங்கமாக. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். வைக்கம் வீரன் என அழைக்கப்படும் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே தெரியும். வைக்கம் போராட்டம் வந்து 1924 நடந்துச்சு. ஓகேவா? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவே.ரா. பெரியார் அவர்கள். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, நீதி கட்சி. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்து பிற்காலத்தில் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. அப்போ திராவிடர் கழகம் இக்குன்றது 1944 வந்து அண்ணா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்துடலாம். 14 வருஷமாக பிராமண இல்லாதவர் கூட்டறிக்கையினை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிராமண இல்லாதவர் கூட்டறிக்கையினை வெளியிட்டவர் வந்து நடேசனார் அவர்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 12 பசுமை புரட்சியின் தந்தை. இப்போ தான் பார்த்தோம் அந்த கொஸ்டினை. இது எதுக்காண்டி ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து இந்தியாவோட. இப்போ இங்கே வந்து கொஸ்டின்ஸில் வந்து நம்ம சின்ன மிஸ்டேக்கு. ஓகேவா? அதில் வந்து இந்தியாவோட பசுமை புரட்சி தந்தை என்று அழைக்கப்படுவர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம்.
மிக அதிக மழைப்பொழிவு மவுசின்ட்ரோம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம்னா மேகாலயா இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 14. இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. துணைக்கண்டம். ஓகேவா. அடுத்து 15வது கொஸ்டின். டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஓணம் வந்து கேரளாவில் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா. தமிழ்நாடு வந்து பரதநாட்டியம், கர்நாடகா வந்து உங்களுக்கே தெரிஞ்ச ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணிட்டு நல்லா இதுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 16. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு அவர்களால் எழுதப்பட்டது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அடுத்து தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 2004. ஆப்ஷன் ஏ. அடுத்து 18. மிகவும் குறைந்த மழைப்பொழிவு ஜெய்சால்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னா 1997 தான் அவங்களுக்கு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து நம்ம வந்து பாரத் ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா 2022 விசன் அப்படின்றது தான். அக்னி சிறகுகள், அடுத்து எழுச்சி தீபங்கள், எல்லாமே இவை அனைத்தும் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டு. அடுத்து 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு பெற்றுள்ள மாநிலம் வந்து நமக்கு வந்து கன்னியாகுமரி தான். ஓகேவா. அடுத்து 22ஆம் கொஸ்டின் பாருங்கள். பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1990. பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கால் 1990 வந்து கொடுக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023. சரி, 23ஆம் கொஸ்டின். இந்திய நாணயங்களின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சி உதயகுமார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2010. அவங்க இந்த மாதிரி ரோமன் லெட்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளை வந்து இதுதான் இந்தியாவோட சிம்பிள் அப்படின்றதுக்காண்டி உதயகுமார் அவர்களால் கொடுக்கப்பட்டது. ஆப்ஷன் சி. இவங்க தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 24ஆம் கொஸ்டின் பார்ப்பேன். இந்திய கோஸ்ட் கார்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் பி 1977. இது ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. 1977. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். 25. இந்திய ஆயுதப்படையின் தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ. அடுத்து 26. ஒரு நபரோ ஒரு அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை என்ன முறைன்னா முடியாட்சி. ஆப்ஷன் பி. அடுத்து குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். ஓகேவா. பிற்காலத்தில் வந்து பாண்டியர்களும் பின்பற்றியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெரியார் இறந்த வருடம் அதே ரிப்பீட்டர் கொஸ்டின் தான். 1973. வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து நமக்கு ஈவேரா பெரியார் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் வெண்மை புரட்சியின் துவக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வெண்மை புரட்சி வந்து வர்கீஸ் குரியன். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். பஞ்சசீல கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சீனா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1954. இந்தியா மற்றும் சீனா 1954 ஏப்ரலில். ஓகேவா. ஏப்ரல் டேட் முதல் கொண்டு கேட்கலாம். பஞ்சசீல ட்ரீட்டி வாஸ் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்தின் போது காஷ்மீரின் மன்னர் வந்து ஹரி சிங். ஆப்ஷன் டி. அடுத்து ஐநா சபையை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 1945. அடுத்து 34 கொஸ்டின். 9/11 தாக்குதல் எங்கே நடத்தப்பட்டது? 9 இந்த மாதத்தை குறிக்கிறாங்க. அந்த 9ஆம் மாதன்றது செப்டம்பர் 2011. ஓகேவா. செப்டம்பர் மாதத்தை குறிக்கிறது தான். இது வந்து நமக்கு வந்து இது அமெரிக்காவில் நடத்தப்பட்டது. ஓகேவா. ஆப்ஷன் ஏ. இந்த அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். சுயமரியாதை இயக்கத்தில் தமிழ்நாட்டில் துவங்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் 35. சுயமரியாதை இயக்கத்தை வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஈவேரா பெரியார். ஓகேவா. இது வந்து மோஸ்ட் கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து. ஓகேவா. நம்ம இப்போ 35 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 35மே மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேவா. நம்ம அடுத்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.